2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிப்பதற்கான மிக முக்கியமான காரணமே சீனா தான். மேலும் இதற்காக சீனா ஈரானிடம் என்ன கூறியுள்ளது? ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள்? இந்த 2 வார யுத்த நிறுத்தத்தினால் ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான சாதகமான விடயங்கள் என்ன? அதே போன்று இந்த 2 வார யுத்த நிறுத்தம் ஈரானுக்கு எவ்வாறான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஈரானுக்கு எவ்வாறான தீமைகளை ஏற்படுத்தும்? 2 வார யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பும் லெபனானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான லெபனானிய மக்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொடூர தாக்குதல்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதனால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்குமா? இன்னும் 2 நாட்களுக்குள்ளேயே இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்து விடுமா? 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானின் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்தும் குவைத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் IRGC ராணுவத்தினர் இன்று மாலை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன? ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், குறித்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே முன்னைய காணொளியில் குறித்த அறிக்கையினை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரான் முன்வைத்திருந்த 10 நிபந்தனைகள் தொடர்பாகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் பல ஊடகங்களில் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகள் தொடர்பான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல பிழையான தகவல்கள் பல ஊடகங்களின் மூலமாக பரப்பப்பட்டு வருகின்றன. ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை மக்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தயவு செய்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். முன்னே காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். அத்தோடு இந்த 2 வார யுத்த நிறுத்தத்தினால் ஈரானுக்கு சாதகமான விளைவுகளும் பாதகமான விளைவுகளும் காணப்படுகின்றன. ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய அறிக்கையில் இது போரினுடைய முடிவல்ல என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்களுடைய 10 நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தும் வரை இந்த போரானது முடிவடையாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் முழுமையாக திறக்கவில்லை. ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியும் என்பதனையும் தெளிவாக கூறியுள்ளார்கள். அதிகளவான ஊடகங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டதாகவும், எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கடந்து விட்டதாகவும் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. மேலும் இந்த 2 வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தெளிவாக கூறியிருந்தார். எனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களும் ஈரானுக்கு பணத்தை செலுத்த வேண்டும், வரியை செலுத்த வேண்டும் என்பதிலும் ஈரான் உறுதியாகவே இருக்கின்றது. மேலும் இதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஈரான் கட்டுப்படுத்துகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது இதற்கு முன்பு இருந்ததை போன்று இதற்கு பிறகு இருக்காது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஆக்கிரமிப்பாளர்களின் கப்பல்கள் முன்பு பயணித்ததை போன்று இதற்கு பிறகு பயணிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடிமை அரபு நாடுகளுடைய ஆதிக்கம் குறைக்கப்பட்டுள்ளன. அடிமை அரபு நாடுகளை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வளவு நாளாக மேற்கொண்ட வேலை திட்டங்களை இதற்கு பிறகு மேற்கொள்ள முடியாது. இவர்களுடைய ஆட்டம் இதற்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செல்லாது. இந்த 40 நாட்களுக்குள் ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவாக, ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக, ஈரான் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளின் விளைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதன் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கமும் செல்வாக்குமே அதிகரித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு அடிமை அரபு தலைவர்கள் நினைத்ததை போன்று ஆட முடியாது. மேலும் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் ஈரானுக்கு எதிராக நிபந்தனைகளை விதிக்க முடியாது. நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய இடத்தில் ஈரான் தான் இருக்கின்றது. எனவே ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே விதித்திருக்கக்கூடிய சமன்பாடுகளும் ஆதிக்கமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆதிக்கத்தை குறைத்துவிடும். மேலும் இந்த நிலைமைகளை, இந்த சமன்பாடுகளை சோதனை செய்யக்கூடிய வாரமாகவே இந்த 2 வாரங்கள் காணப்பட போகின்றன.
இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இந்த அடிமை அரபு தலைவர்களுக்கு 2 வார கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுடைய 95% பகுதிகள் பிரதேசங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. அமெரிக்க இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டன. ஈரானுக்கு எதிராக கடந்த 50 வருடங்களாக அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மேற்கொண்டு வந்த முதலீடுகளை 40 நாட்களுக்குள் ஈரான் தரைமட்டமாக்கியுள்ளது. எனவே இதற்கு பிறகு அடிமை அரபு நாடுகளுக்குள் அமெரிக்க தளங்களை மீண்டும் கட்டமைப்பது என்பது ஒரு இலகுவான விடயம் அல்ல. மேலும் இந்த அமெரிக்க தளங்களை மீள கட்டமைப்பதற்கும் ஈரான் விடாது. இதனால் அடிமை அரபு நாடுகள் தற்போது ஈரானோடு ஒரு மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் ஈரானோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். ஈரானினுடைய சமன்பாடுகளுக்கு அமைவாக இவர்கள் செயற்பட வேண்டும். இதன் மூலமாக அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக இழுத்து மூடுவதற்கும் அமெரிக்கர்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே இந்த 2 வாரங்களும் இவர்களுடைய இந்த முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய வாரங்களாகவே அமைந்திருக்கும். ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்தின் மூலமாக ஈரான் சில மதிப்பீடுகளை மேற்கொள்ளும். ஈரானுக்கு எதிராக அடிமை அரபு நாடுகள் முழுமையாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு இந்த மதிப்பீடு மிக முக்கியமானதாகும். அப்போது தான் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஈரானினால் சிறப்பாக வடிவமைக்க முடியும். எனவே இந்த 2 வார கால அவகாசத்திற்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் அதனுடைய சமன்பாடுகளையும் ஆதிக்கத்தையும் சோதனை செய்து பார்க்கும். இதற்கான காலப்பகுதியாகவே இந்த 2 வாரங்கள் அமைந்திருக்கும். அத்தோடு அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதலின் போது ஈரானினுடைய உள்கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட வேண்டும், மின்சார கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட வேண்டும், எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் ஈரானினுடைய மிக முக்கியமான தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானினுடைய ஒட்டுமொத்த உள்கட்டமைப்புகளும் எரிசக்தி கட்டமைப்புகளும் மின்சார கட்டமைப்புகளும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்பதில் டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. மேலும் ஈரானுடன் டொனால்ட் ட்ரம்ப் 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளப் போகின்றார் என்கின்ற செய்தி வெளியானதும் சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்புக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தயவு செய்து ஈரானோடு 2 வார யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டாம். ஈரானோடு 2 வார யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தினால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய செல்வாக்கை அதிகரித்துவிடும். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை முழுமையாக சிதைக்காமல், எரிசக்தி மின்சார கட்டமைப்புகளை முழுமையாக சிதைக்காமல், ஈரானுக்கு பேரழிவை ஏற்படுத்தாமல், ஈரானுக்கு நரகத்தை காண்பிக்காமல் நீங்கள் ஈரானோடு 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றே சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து, எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து, மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் பெரிதளவாக தாக்குதல்களை மேற்கொள்ளாது. அவ்வாறு ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களையே மேற்கொள்ளும். அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் என்கின்ற பயத்தின் காரணமாக ஈரான் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களையே மேற்கொள்ளும். மேலும் அவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டால் அவற்றை நாங்கள் சமாளித்துக் கொள்கின்றோம். இந்த இழப்புகளையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் முழுமையாக அளிக்காமல் ஈரானுடனான 2 வார யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடாது என்றே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான பல தகவல்கள் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஸ்கூப் செய்திகளாகவே வெளியாகி வருகின்றன. அதாவது தங்களுடைய மின்சார கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் பரவாயில்லை, அதற்கு முன்பு ஈரானினுடைய எரிசக்தி மின்சக்தி கட்டமைப்புகளை உள்கட்டமைப்புகளை முழுமையாக அழித்து விடுங்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியும் இருந்துள்ளார்கள். எனவே தற்போது இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதித்திருப்பது அடிமை அரபுகளுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஏனென்றால் இதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கப் போகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதனுடைய சமன்பாடுகளை விதைக்கப் போகின்றது. ஈரானினுடைய வளங்கள் அளிக்கப்பட்டு எரிசக்தி கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருந்தால் ஈரானினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகளவான ஆதிக்கத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பதனையே இந்த அடிமை அரபுகள் மதிப்பிட்டிருந்தார்கள். அடுத்து இந்த 2 வார யுத்த நிறுத்தத்தினை ஈரான் 50-50 பார்க்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்சழுத்தங்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கவில்லை. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அமெரிக்காவுடன் இருக்கவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் அரசியல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் வெளியேற்றத்தினாலும் எரிபொருள் வெளியேற்றத்தினாலும் அமெரிக்காவுக்குள் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. 6 வாரம்
தாண்டியும் போரை முடிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாடு உருவாகி இருந்தது. மேலும் இன்னும் பல வாரங்களுக்கு போரானது நீடிக்கப்பட்டால் அது அமெரிக்காவின் களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நிலைப்பாடுகளும் உருவாகி இருந்தன. மேலும் இன்னும் 2 மாதத்திற்குள் அமெரிக்காவில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறப் போகின்றன. மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே மிகப்பெரிய தேர்தல் நடைபெறப் போகின்றது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காக போரை ஆரம்பித்த டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இல்லாமலேயே நெட்டன்யாஹு இல்லாமலேயே இந்த போரிலிருந்து எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். மேலும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் சிக்கிக் கொண்டிருப்பதனால் ஈரானின் 10 நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதனை சோதனை செய்து பார்ப்பதற்காகவே இந்த 2 வார யுத்த நிறுத்தத்தையும் பயன்படுத்தப் போகின்றது. அடுத்து இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினால் ஈரானுக்கு பல பாதகமான தீமையான விடயங்களும் காணப்படுகின்றன. இந்த 2 வாரங்களுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக மீள் நிரப்புவார்கள். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் முழுமையாக மீள் நிரப்பப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதற்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை முழுமையாக மீள் நிரப்பும். அடிமை அரபு நாடுகளிலே சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராடர் கருவிகளையும் மிக முக்கியமான தளங்களையும் அமைப்புகளையும் 2 வாரங்களுக்குள்ளே மீள் நிரப்ப முடியாது, மீள் ஒழுங்குபடுத்த முடியாது. ஆனால் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஒழுங்குபடுத்த முடியும், மீள் நிரப்ப முடியும். இதனால் 2 வாரங்களுக்கு பின்பு மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரான் ஆரம்பத்திலிருந்து போர் செய்வது போன்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். அதாவது இவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை ஆரம்பத்திலிருந்து மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். மேலும் இது ஈரானுக்கு பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். அதே போன்று இந்த 2 வாரத்திற்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வார்கள். இந்த போரினுடைய முதல் 2 வாரத்திலேயே ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்தார்கள். அதற்கு பிறகு ஈரானிய தலைமைகளை அவர்களுக்கு பெரிதாக படுகொலை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஈரானிய தலைமைகள் தொடர்பான தகவல்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தற்போது 2 வார யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் ஈரானிய தலைமைகள் தொடர்பான தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். இதன் விளைவாக போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானிய உச்ச தலைவரான முஜ்தபா கமேனி அவர்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த 2 வாரங்களுக்குள் ஈரானிய உச்ச தலைவரின் இருப்பிடத்தினை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே நேரம் யுத்த காலத்தை போன்று ஈரானிய இராணுவ தலைமைகள் பாதுகாப்பாக மறைவிடங்களில் இருந்தால் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. இருப்பினும் 2 வார யுத்த நிறுத்த கால பகுதிக்குள் இதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இதனால் இந்த 2 வார யுத்த நிறுத்த கால பகுதியானது ஈரானுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அத்தோடு இந்த 2 வாரத்திற்குள்ளே அமெரிக்கா மீதான அழுத்தம் பாரிய அளவில் குறைவடைந்துவிடும். 2 வார யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து எண்ணெய் விலையானது குறைவடைந்து வருகின்றது. $80 விட குறைவடைந்து விட்டது. எனவே இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு வழங்கப்படக்கூடிய அழுத்தம் குறைவடையும். மேலும் இது அமெரிக்காவின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும். இதனால் 2 வாரங்களுக்கு பின்பு அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானுக்கு எதிரான விரிவான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரிவான திட்டங்களையும் வகுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். எனவே 2 வார யுத்த நிறுத்தத்தினால் இவ்வாறான பாதகமான விளைவுகளையே ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படும். அதே நேரம் இந்த பாதகமான விளைவுகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இவற்றை தெரிந்து கொண்டு தான் 2 வார யுத்த நிறுத்த கால பகுதிக்கு ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். இந்த 2 வார யுத்த நிறுத்த கால பகுதியினால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை விட சாதகமான விளைவுகள் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருப்பதன் விளைவாகவே ஈரானிய தலைமைகள் 2 வார யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். மேலும் இதன் மூலமாக சில முக்கியமான இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும் ஈரானிய தலைமைகள் முயற்சி செய்கின்றார்கள். அத்தோடு ஈரானின் வளங்களை இழக்காமல், எரிசக்தி கட்டமைப்புகளை, மின்சார கட்டமைப்புகளை இழக்காமல், ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இழக்காமல், மிக முக்கியமான பாலங்களை இழக்காமல், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாமல், அரபு நாடுகளுடைய மின்சார கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாமல், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானின் ஆதிக்கத்தினை அதிகரிக்கச் செய்து சமன்பாடுகளை விதைத்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சில வழிகாட்டுதல்களை சீனா ஈரானுக்கு வழங்கியுள்ளது. உண்மையிலேயே இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே சீனா தான். சீனாவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த 2 வார யுத்த நிறுத்த முன்மொழிவுக்கு ஈரான் சம்மதித்தது. அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதலினால் உள்கட்டமைப்புகளை முழுமையாக இழந்ததற்கு பின்பு, மின்சார கட்டமைப்புகளை இழந்ததற்கு பின்பு, எரிசக்தி கட்டமைப்புகளை முழுமையாக இழந்ததற்கு பின்பு, அரபு நாடுகளுடைய எரிசக்தி கட்டமைப்புகளை, மின்சார கட்டமைப்புகளை சிதைப்பதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்த முடியாது என்றும், தற்போது ஈரான் பிராந்தியத்திலே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி
வெற்றியை பயன்படுத்தி கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இலக்குகளை பயன்படுத்தி மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கான வழிகாட்டுதல்களையும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய ஆதிக்கத்தினை குறைப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் சீனா ஈரானுக்கு வழங்கி இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை தவிர்த்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானினுடைய சமன்பாடுகளை பயன்படுத்துமாறும் இதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை உங்களுக்கு வழங்குகின்றோம் என்றும் சீனா ஈரானுக்கு உறுதியளித்துள்ளது. அத்தோடு இதற்கு மிக முக்கியமான உதாரணமாக ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே அரபு நாடுகள் முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து வீட்டோ செய்திருப்பது மிக முக்கியமானதாகும். மேலும் இவ்வாறு சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து வீட்டோ செய்திருக்கக்கூடிய விடயத்தினை குவைத் நாட்டை சேர்ந்த டாக்டர் அல் நஃபீசி இவ்வாறு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைத்திருந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்திருப்பது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரான் தான் மூலோபாய தேவையாகும். மேலும் எங்களை விட ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுடனான தொடர்புகளை ஆழமாக வைத்துள்ளன. இது எதிர்காலத்திலே பிராந்தியத்தில் ஈரானினுடைய ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணியாகவும் மாறப்போகின்றது. மேலும் இது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் வழங்கியுள்ளது. மேலும் இது பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை உறுதிப்படுத்துகின்றது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய தலைமையில் ரஷ்யாவும் சீனாவும் மூலோபாய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஈரானோடு காய்களை நகர்த்துகின்றார்கள். இந்த 2 வார யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமும் இதுதான். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய சமன்பாடுகளையும் மூலோபாய திட்டங்களையும் அமைப்பதற்கு ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு உறுதியளித்துள்ளார்கள். மேலும் ஈரான் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பலத்தை பயன்படுத்தி இலகுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த சமன்பாடுகளை விதித்துவிட முடியும். இதன் மூலமாக அமெரிக்காவின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து நீக்கிவிட முடியும். எனவே இவற்றுக்கு பின்னால் இந்த எதிர்கால மூலோபாய திட்டங்களும் இருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 2 வார யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஒன்றான சிரி தீவை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலானது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தும் குவைற்றிலிருந்துமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்ததற்கு பின்பு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் குவைற்றுக்கும் எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் எங்களுடைய தீவை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக நாங்கள் இவற்றை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. அத்தோடு இன்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய IRGC ராணுவம் இவ்வாறு தெரிவித்தது. நாங்கள் அமெரிக்காவையோ ஆக்கிரமிப்பாளர்களையோ நம்ப போவதில்லை. அவர்களுடைய உத்தரவாதத்தை நாங்கள் நம்ப போவதும் இல்லை. தற்போதைய போர் நிறுத்தத்தை நம்ப போவதும் இல்லை. ஆக்கிரமிப்பாளர்களின் வாக்குறுதியை நாங்கள் ஒரு துளியேனும் நம்பவில்லை. நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என IRGC ராணுவம் அறிவித்தது. எனவே காசாவில் செய்ததை போன்று லெபனானில் செய்வதை போன்று 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை யாராலும் மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு மேற்கொண்டால் ஈரான் அதற்கான பதிலடி தாக்குதல்களை உடனடியாக மேற்கொள்ளும். இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் குவைற்றுக்கு எதிராகவும் ஈரான் பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து இந்த 2 வார யுத்த நிறுத்த நிபந்தனைகளுக்கு அமைவாக லெபனானிய களமும் சேர்க்கப்பட்டிருந்தது. லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பதும் அனைத்து போர் முனைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பதும் உள்ளடங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் லெபனானிய களத்தில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட மாட்டாது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானிய களம் சேர்க்கப்படவில்லை என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டிலும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியேவிலும் தெற்கு லெபனானினுடைய பிரதேசங்களிலும் மத்திய லெபனான் பிரதேசங்களிலும் என கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். உண்மையிலேயே இந்த தாக்குதல்கள் கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களாகும். லெபனானிய மக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் 400க்கும் அதிகமான லெபனானிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் லெபனானிய வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி நடப்பதனால் லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்றுக்கொள்ளாததனால் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தமானது தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள்ளே ஈரான் சில வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள
கொள்ளக்கூடாது என்பதற்காகவே, இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நாளைய தினம் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்குள்ளும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதைத் தொடர்ந்து ஈரானும் உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். எனவே இந்த 2 வார யுத்த நிறுத்தமானது இன்னும் 2 நாட்களுக்கு தாக்கு பிடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. மேலும் லெபனானிய களத்திலே நிலைமைகள் மிகவும் மோசமாக மாறியுள்ளன. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.